வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலையொட்டி அதிரடி காட்டும் தேர்தல் பறக்கும் படையினர். வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக அண்டை மாநிலங்களிலிருந்து வாகனங்கள் மூலம் பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் கொண்டு வரப்படுவதை தடுக்கும் வகையில் தேர்தல் பறக்கும் படையினர் துணை ராணுவத்துடன் இணைந்து தொடர் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரியில் தேர்தலை முன்னிட்டு நடத்தப்பட்ட ரோந்தில் விதிமீறி வைத்திருந்த 144 லிட்டர் மதுபானம் பறிமுதல் செய்யப்பட்டது. இதன் மதிப்பு ரூபாய் 35,000. கடந்த ஒரு வாரத்தில் ரூபாய் 2 லட்சம் மதிப்பிலான மதுபானங்கள் கைப்பற்றப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். புதுச்சேரியில் பிரிட்டிஷ் குடியுரிமை பெற்ற லண்டன், பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவரிடமிருந்து இந்திய ரூபாய் 5 லட்சம் மற்றும் வெளிநாட்டு பணம் 6.50 லட்சம் என மொத்தமாக 11.50 லட்சம் பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் அதிரடியாக பறிமுதல் செய்துள்ளனர். காரைக்காலில் பெட்ரோல் பங்க் மற்றும் கேஸ் குடோன் இடையே சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இனி வருவது விரிவான செய்திகள். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலையொட்டி அதிரடி காட்டும் தேர்தல் பறக்கும் படையினர். வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக அண்டை மாநிலங்களிலிருந்து வாகனங்கள் மூலம் பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் கொண்டு வரப்படுவதை தடுக்கும் வகையில் தேர்தல் பறக்கும் படையினர் துணை ராணுவத்துடன் இணைந்து தொடர் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரியில் மாநில சட்டசபை தேர்தலுக்கான ஓட்டுப்பதிவு வரும் 9ஆம் தேதி நடைபெறவுள்ளது. அதற்கான அறிவிப்பு நேற்று முன்தினம் தேர்தல் ஆணையம் அறிவித்ததையொட்டி தேர்தல் நடத்தை விதிகள் உடனடியாக அமலுக்கு வந்தது. அதன்படி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா, பரிசு பொருட்கள் விநியோகம் உள்ளிட்டவற்றை தடுக்கும் பொருட்டு புதுச்சேரி எல்லைப் பகுதிகளில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு தேர்தல் பறக்கும் படையினர், துணை ராணுவம் மற்றும் உள்ளூர் போலீசார் இணைந்து தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் நகர மற்றும் கிராம பகுதிகளிலும் சோதனையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதன்படி தமிழகம் புதுச்சேரி எல்லையான கருவடிக்குப்பம் ECR சாலையில் அமைக்கப்பட்டுள்ள சோதனை சாவடியில் தேர்தல் பறக்கும் படையினர் துணை ராணுவத்தினருடன் இணைந்து வெளிமாநில வாகனங்கள் மற்றும் பணம் மற்றும் பரிசு பொருட்கள் கொண்டுவரப்படுகிறதா என தீவிர சோதனை மேற்கொண்டுள்ளனர். இதேபோல் நகர பகுதியான SB பட்டேல் சாலை, மிஷன் வீதி பகுதிகளிலும் தொடர் சோதனையானது நடைபெற்றது. புதுச்சேரியில் தேர்தலை முன்னிட்டு நடத்தப்பட்ட ரோந்தில் விதிமீறி வைத்திருந்த 144 லிட்டர் மதுபானம் பறிமுதல் செய்யப்பட்டது. இதன் மதிப்பு ரூபாய் 35,000. கடந்த ஒரு வாரத்தில் ரூபாய் 2 லட்சம் மதிப்பிலான மதுபானங்கள் கைப்பற்றப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டதையொட்டி கலால்துறை சார்பில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கலால்துறை ஆணையர் விக்ராந்த் ராஜா மற்றும் துணை ஆணையர் மேத்யூ பிரான்சிஸ் ஆகியோரின் உத்தரவின் பேரில் தாசில்தார் ராஜேஷ் கண்ணா தலைமையில் நேற்று ரோந்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. அப்போது விதிகளை மீறி சேமித்து வைக்கப்பட்டதும் கள்ளத்தனமாக கடத்தப்பட்டதும் ஆகிய சுமார் 144 லிட்டர் மதுபானங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதன் மதிப்பு சுமார் ரூபாய் 35,000 என அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக கலால்துறை விதிகளின்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் சுமார் ரூபாய் 2 லட்சம் மதிப்பிலான மதுபானங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். புதுச்சேரியில் பிரிட்டிஷ் குடியுரிமை பெற்ற லண்டன், பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவரிடமிருந்து இந்திய ரூபாய் 5 லட்சம் மற்றும் வெளிநாட்டு பணம் 6.50 லட்சம் என மொத்தமாக 11.50 லட்சம் பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் அதிரடியாக பறிமுதல் செய்துள்ளனர். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலுக்கான ஓட்டுப்பதிவு வரும் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா, பரிசு பொருட்கள் விநியோகம் உள்ளிட்டவற்றை தடுக்க புதுச்சேரி எல்லை பகுதிகளில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளது. அதன்படி புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள கணபதி செட்டிக்குளம் சோதனை சாவடியில் தேர்தல் பறக்கும் படையினர் மற்றும் துணை ராணுவத்தினருடன் இணைந்து வாகன சோதனையில் ஈடுபட்ட போது பிரிட்டிஷ் குடியுரிமை பெற்ற லண்டனை சேர்ந்த சந்தீப் திரவி என்பவர் நண்பரின் திருமண நிகழ்ச்சிக்காக கடந்த 13ஆம் தேதி சென்னை வந்தவர் திருமணத்தை முடித்துவிட்டு புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தில் உள்ள தனது நண்பரை பார்க்க வந்தபோது கணபதி செட்டிக்குளம் சோதனை சாவடியின் அருகே காரினை தேர்தல் பறக்கும் படையினர் முழுமையாக சோதனை செய்தபோது அவர் கொண்டு வந்த இந்திய ரூபாய் 5 லட்சம் மற்றும் வெளிநாட்டு பணம் 6,50,000 என மொத்தம் ரூபாய் 11.50 லட்சம் பணம் சரியான ஆவணம் இல்லாமல் கொண்டு வந்த நிலையில் அதனை தேர்தல் பறக்கும் படையினர் அதிரடியாக பறிமுதல் செய்தனர். மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட பணம் புதுச்சேரி கணக்கு கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட உள்ளது.
காரைக்காலில் பெட்ரோல் பங்க் மற்றும் கேஸ் குடோன் இடையே சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. காரைக்கால் கோட்டுச்சேரி பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவர் தனது குடும்பத்தினருடன் காரைக்காலிலிருந்து காமராஜர் சாலை வழியாக கோட்டுச்சேரி சென்று கொண்டிருந்த போது காமராஜர் சாலை ரயில்வே கேட்டிற்கு முன்னதாக உள்ள பெட்ரோல் பங்க் மற்றும் கேஸ் குடோன் இடையே காரில் இருந்து புகை வந்தது அடுத்து சுதாரித்துக் கொண்ட மணிகண்டன் தனது குடும்பத்தினருடன் காரிலிருந்து கீழே இறங்கினார். கீழே இறங்கி பார்த்தபோது அதிகமாக புகை வந்ததோடு திடீரென காரின் முன்பகுதி பற்றி எரிய தொடங்கியது. இதனை அடுத்து செய்வது அறியாது திகைத்த மணிகண்டன் அருகில் இருப்பவர்களை உதவிக்கு அழைத்தார். பதறிப்போன பெட்ரோல் பங்க் ஊழியர்கள் தீ அணைப்பானை கொண்டு தீயினை கட்டுப்படுத்த முயற்சி செய்தனர். இதற்கிடையில் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் 3 ஓஸ்களில் தண்ணீரை எரிந்து கொண்டிருக்கும் கார், பெட்ரோல் பங்க் மற்றும் கேஸ் குடோன் ஆகியவற்றிற்கு தண்ணீரை பீச்சி அடித்து காரிலிருந்து தீ வேறு எங்கும் பரவாத வகையில் தீயினை கட்டுப்படுத்தினர். இதில் காரின் உட்பகுதி முழுவதும் எரிந்து சேதமானது. இந்த தீ விபத்து சம்பவம் காரணமாக அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது. இந்தியா கூட்டணியில் தொகுதி பங்கீடு முடியாத நிலையில் திமுக, காங்கிரஸ் கட்சியினர் வேட்புமனு தாக்கல் செய்திருப்பது கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் வேட்புமனு தாக்கல் தொடங்கியுள்ள நிலையில் கடந்த 2 தினங்களாக ஒருவர் கூட வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை. இந்த நிலையில் 3ஆம் நாளான இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய அந்தந்த தேர்தல் நடத்தும் அதிகாரி அலுவலகத்திற்கு வேட்பாளர்கள் குவிந்தனர். குறிப்பாக முதலியார்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த திமுக எம்எல்ஏ சம்பத் தனது ஆதரவாளர்களுடன் தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்ய சாரத்தில் உள்ள தேர்தல் நடத்தும் அதிகாரி அலுவலகத்திற்கு வந்து தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்தார். இதேபோல் உப்பளம் தொகுதியில் போட்டியிட திமுக எம்எல்ஏ அனிபால் கென்னடி, தட்டாஞ்சாவடி தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட டாக்டர் நிதிஷ்குமார் வேட்புமனு தாக்கல் செய்தார். மேலும் மணவெளி தொகுதியில் போட்டியிட காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் வேட்புமனு தாக்கல் செய்தார். இந்தியா கூட்டணியில் தொகுதி பங்கீடு முழுமை பெறாத நிலையில் திமுக, காங்கிரஸ் கட்சியினர் வேட்புமனு தாக்கல் செய்திருப்பது கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் குறித்து மமுக அவசர ஆலோசனை கூட்டம் கட்சி அலுவலகத்தில் கழகத்தின் தலைவர் பேராசிரியர் மு. ராமதாஸ் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் குறித்து புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் அவசர ஆலோசனை கூட்டம் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. கழகத்தின் தலைவர் பேராசிரியர் மு. ராமதாஸ் கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார். கூட்டத்தில் கழகத்தின் பொதுச் செயலாளர் பேராசிரியர் ஏ. மு. ராஜன், துணைத் தலைவர் நித்யானந்தம், மாநில செயலாளர்கள் ரவிக்குமார், மோகனசுந்தரம், பரந்தாமன், தொகுதி பொறுப்பாளர்கள் காலாப்பட்டு குமார், நெல்லித்தோப்பு டில்லி பாபு, ஏம்பலம் முருகையன், அரியாங்குப்பம் தனஞ்சயன், மீனவர் அணி தலைவர் இதயச்சந்திரன், ஆனந்தன், கலியபெருமாள், அபிலாஷ் மற்றும் மாநில நிர்வாகிகள், தொகுதி பொறுப்பாளர்கள், அனைத்து தலைவர்கள் கலந்து கொண்டனர். புதுவை மாநில சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தேர்தலில் நிற்பது பற்றிய பல்வேறு கருத்துக்கள் வெளியிடப்பட்டன. ஒரு பிரிவினர் தேர்தலில் நின்று நம் சக்தியை மக்களுக்கு உணர்த்த வேண்டும் என்றும், மற்றொரு பிரிவினர் உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாக நீதிமன்றத்துக்கு சென்றுள்ள நமது கழகம் அதன் தீர்ப்பு வரும் வரை காத்திருக்க வேண்டும். உள்ளாட்சி தேர்தலில் நாம் முதலாக பங்கேற்க வேண்டும் என்ற கொள்கையை பிடிப்புடன் இருந்த காரணத்தால் உள்ளாட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்டு அதில் நின்று நம் பலத்தை காட்டிவிட்டு சட்டமன்ற தேர்தல் நிற்க வேண்டும் என்று அழுத்தமாக தங்கள் கருத்துக்களை வெளியிட்டனர். நீண்ட விவாதத்துக்கு பிறகு இன்னும் சில தினங்களில் இறுதி முடிவு அறிவிக்கப்படும் என்றும், அந்த முடிவை தனியாக நடத்தப்படும் பத்திரிகையாளர் சந்திப்பு கூட்டத்தில் கழகத்தின் தலைவர் பேராசிரியர் மு. ராமதாஸ் அறிவிப்பார் எனவும் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அந்த உரிமையை நாங்கள் உங்களுக்கு கொடுத்துறோம். நீங்கள் யாருக்கும் ஓட்டு போட வேணாம்னு நம்ம சொல்ல போகிறோம். பட் யாருக்கு வேணாலும் நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரி நீங்கள் இல்லை, யாரும் கொடுக்கல. சின்ன சின்ன கட்சிகள்லாம் வந்து கேட்குறாங்க. இந்த ஆம் ஆத்மி போன்றவங்க அவங்கெல்லாம் வந்து கேட்டாங்க. நம்ம எதுவும் இப்போ நம்ம சொல்கிறதுக்கு இல்லைங்க, கட்சி கூட்டம் போட்டு தான் நாங்கள் முடிவு பண்ண போகிறோம். நெல்லித்தோப்பு தொகுதியில் அமைச்சர் ஜான்குமாரின் மனைவி வேட்புமனு தாக்கல் செய்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட அமைச்சர் ஜான்குமாரின் மனைவி லதா என்கின்ற லுத்தின் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். ஆதரவாளர்களுடன் ஊர்வலமாக வந்த அவர் தேர்தல் அதிகாரி முன்னிலையில் தனது வேட்புமனுவை சமர்ப்பித்தார்.
பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய லதா என்கிற லுத்தின் தாம் எந்த கட்சியின் சார்பில் போட்டியிட உள்ளது குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் என்று தெரிவித்தார். இதனிடையே பாகூர் தொகுதியில் போட்டியிட JCM மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் மனு தாக்கல் செய்துள்ளார். அமைச்சர் ஜான்குமாரின் மனைவி நெல்லித்தோப்பு தொகுதியில் மனு தாக்கல் செய்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாஜக சார்பில் நிற்கிறீங்களா இல்ல தனியாவா? புதுச்சேரியில் கட்டட வேலைக்கு சென்ற கூலி தொழிலாளி மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் அவரது உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் பெரியகடை காவல் நிலையத்தில் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை காராமணி குப்பம் நல்லாண்ட மேஸ்திரி வீதியை சேர்ந்தவர் மதுரை மோகன். இவரது மகன் பிரகதீஸ்வரன் என்கின்ற பிரவீன்குமார் வயது 42 கூலி தொழிலாளி. கட்டட வேலை உட்பட கிடைக்கும் வேலைகளை செய்து வந்துள்ளார். இதனிடையே கடந்த 14ஆம் தேதி இவரது வீட்டிற்கு வந்த மேஸ்திரி முருகன் என்பவர் அவரை அவசர வேலை இருப்பதாகவும் வந்து செய்து கொடுத்துவிட்டு செல்லுமாறும் கூறி அழைத்து சென்றுள்ளார். மறுநாள் பெரியகடை போலீசார் அவரது பெற்றோருக்கு போன் செய்து பிரவீன்குமார் மின்சாரம் தாக்கி இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த குடும்பத்தினர் புதுவை அரசு மருத்துவமனை விரைந்து சென்றுள்ளனர். அப்போது அவரது தலை மற்றும் உடலின் பல்வேறு பகுதிகளில் காயம் இருந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த குடும்பத்தினர் தனது மகனின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக தெரிவித்துள்ளனர். மேலும் பிரேத பரிசோதனை முடிந்ததும் இதுவரை உடலை வாங்காமல் போராட்டம் நடத்தி வருகின்றனர். மேஸ்திரி முருகன் கட்டட உரிமையாளர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் கடந்த நாட்களாக போலீசார் அலைக்கழிப்பதாக குற்றம் சாட்டி பெரியகடை காவல் நிலையத்தை உறவினர்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. விஜய் நம் கூட்டணிக்கு வருகிறாரா வரவில்லையா என்பது ரகசியம், பரம ரகசியம். அதிமுக மிக பிரகாசமாக ஆட்சி அமைக்கும். திமுக கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை ஒதுக்கீடு செய்யும் போது தேர்தலே முடிந்துவிடும் அளவுக்கு இருக்கிறது. திமுக மீது வைகை செல்வன் விமர்சனம். நடிகர் ரஜினிகாந்தை குறை சொல்வதும் தேவையில்லாமல் வம்புக்கு இழுப்பதும் தவிர்க்க வேண்டும் என காஞ்சிபுரத்தில் திமுக அரசை கண்டித்து நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற அமைச்சரும் செய்தி தொடர்பாளருமான வைகை செல்வன் செய்தியாளர்களுக்கு பேட்டி. தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடைபெற்று வரும் பாலியல் வன்கொடுமைகள், சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள், போதைப்பொருள் புழக்கம் முதலானவற்றை மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு கட்டுப்படுத்த தவறியதாக குற்றம் சாட்டி காஞ்சிபுரம் மாவட்டம் அதிமுக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணிகள் கட்சிகள் ஒன்றிணைந்து திமுக அரசை கண்டித்து காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வைகை செல்வன், வி. சோமசுந்தரம், அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் ப. கணேசன், மாவட்ட துணை செயலாளர் போந்தூர் செந்தில்ராஜன் உள்ளிட்ட அதிமுக முக்கிய நிர்வாகிகளும் தேசிய ஜனநாயக கூட்டணிகள் கட்சிகளின் முக்கிய நிர்வாகிகளும் தொண்டர்களும் பொதுமக்களும் என 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று திமுக அரசுக்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பி தங்களது எதிர்ப்பினை வெளிப்படுத்தினர். இதன் பின்பு செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக முன்னாள் அமைச்சரும் செய்தி தொடர்பாளருமான வைகை செல்வன், திமுக கூட்டணி கட்சிகள் இன்று நாளை என்று ஒவ்வொரு நாளும் இழுத்துக் கொண்டிருக்கின்றன. திமுக கூட்டணி கட்சிகளின் பேச்சுவார்த்தைகள் எல்லாம் முடிந்து அவர்களுக்கு தொகுதிகளை ஒதுக்கீடு செய்யும் போது தேர்தலை முடிந்துவிடும் அளவுக்கு இருக்கிறது என விமர்சித்த அவர், நடிகர் ரஜினிகாந்த் அரசியல் களத்துக்கு வருவதாக இருந்தார். பின்னர் அவரே உடல்நிலை கருதி பொது மனிதராக இருக்கிறார். அவர் ஒரு நல்ல நடிகர், சூப்பர் ஸ்டார். ஆகவே அவரை பற்றி குறை சொல்வதும் தேவையில்லாமல் வம்பு கிழப்பதும் தவிர்க்க வேண்டும் என்பதுதான் அதிமுகவின் பொதுச் செயலாளரின் கருத்து. அதே கருத்துதான் எங்களுடைய கருத்தும் எனவும், கரூர் சம்பவத்தில் 40 பேர் மரணம் அடைந்திருக்கிறார்கள். இது தொடர்பாக ஏற்கனவே நடிகர் விஜயிடம் CBI விசாரணை நடத்தி 3வது கட்டமாக விசாரணை நடைபெற்றுள்ளது. தற்போது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் விசாரணைக்கு சென்றுள்ளார். விசாரணை முடிந்ததற்கு பிறகு என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். விஜய் நம் கூட்டணிக்கு வருகிறாரா வரவில்லையா என்பது ரகசியம், பரம ரகசியம். அதிமுக மிக பிரகாசமாக ஆட்சி அமைக்கும் என வைகை செல்வன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி விசாரணைக்கு போயிருக்கிறார். விசாரணை முடிந்ததற்கு பிறகு என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். இல்ல, விஜய் நம் கூட்டணிக்கு வருகிறாரா வரவில்லையா என்பது ரகசியம், பரம ரகசியம். மிக பிரகாசமாக இருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலையொட்டி அதிரடி காட்டும் தேர்தல் பறக்கும் படையினர். வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக அண்டை மாநிலங்களிலிருந்து வாகனங்கள் மூலம் பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் கொண்டு வரப்படுவதை தடுக்கும் வகையில் தேர்தல் பறக்கும் படையினர் துணை ராணுவத்துடன் இணைந்து தொடர் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர்.
புதுச்சேரியில் தேர்தலை முன்னிட்டு நடத்தப்பட்ட ரோந்தில் விதிமீறி வைத்திருந்த 144 லிட்டர் மதுபானம் பறிமுதல் செய்யப்பட்டது. இதன் மதிப்பு ரூபாய் 35,000. கடந்த ஒரு வாரத்தில் ரூபாய் 2 லட்சம் மதிப்பிலான மதுபானங்கள் கைப்பற்றப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். புதுச்சேரியில் பிரிட்டிஷ் குடியுரிமை பெற்ற லண்டன், பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவரிடமிருந்து இந்திய ரூபாய் 5 லட்சம் மற்றும் வெளிநாட்டு பணம் 6.50 லட்சம் என மொத்தமாக 11.50 லட்சம் பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் அதிரடியாக பறிமுதல் செய்துள்ளனர். காரைக்காலில் பெட்ரோல் பங்க் மற்றும் கேஸ் குடோன் இடையே சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. செய்திகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.